இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவை லாசுப்பேட்டையில் நடைபெற்ற காவலர் எழுத்து தேர்வு மையத்தை டிஐஜி சுக்லா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மேற்பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புதுவை லாசுப்பேட்டை தனியார் பள்ளியில் காவல்துறையில் காலியாக உள்ள 640 காவலர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 18 பெண்கள் உள்பட 1106 தேர்வர்களின் அடையாளம் பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட்டு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது மற்றும் OMR ஷீட் வழங்கப்பட்டு தேர்வு நேர்மையாக நடைபெற்றது. தேர்வு நடந்த மையத்திற்கு டிஐஜி சுக்லா தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு முறைகேடுகள் ஏதேனும் நடக்கிறதா என ஆய்வு செய்தனர். தேர்வர்களின் கைரேகை உள்ளிட்ட அடையாளங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னரே அவர்களை தேர்வு எழுத அனுமதித்தனர். மேலும் தேர்வுக்கான விடைத்தாள்கள் கணினி மூலம் திருத்தப்பட்டு நாளை 23ஆம் தேதி மாலை முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற கவிஞரேறு வாணிதாசன் பிறந்த நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாணிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞரேறு வாணிதாசன் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள வாணிதாசன் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் வாணிதாசன் குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். அதேபோன்று அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் சேலியமேட்டில் உள்ள கவிஞரேறு வாணிதாசன் பிறந்தநாள் விழாவில் அவரது நினைவிடத்தில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மன்னர் மன்னன், இயக்குனர் மலர்கண்ணன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்திய நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை நேரு வீதியில் ஒரு பக்கத்தில் வாகனங்கள் நிறுத்துவது தொடர்பாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை நேரு வீதியில் இருசக்கர வாகனங்களை நிறுத்த அனுமதிக்காததால் 3 நாட்களாக வர்த்தகம் குறைந்ததாக வியாபாரிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் போக்குவரத்து SP அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், நகராட்சி ஆணையர் அழகிரி, SPக்கள் சிவதாசன், ராமராஜு, வர்த்தக சபை நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நேரு வீதி அண்ணா சாலையில் இருந்து செஞ்சி சாலை வரை வடக்கு பக்கமாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை நிறுத்த அனுமதிக்க வேண்டும் அல்லது நேரு வீதியை 2 பாகமாக பிரித்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை தனித்தனியே நிறுத்த அனுமதிக்க வேண்டும், வியாபாரிகளின் வாகனங்களை சிறை வளாகத்தில் நிறுத்த அனுமதிக்க வேண்டும், நெரிசலை குறைக்க நேரு வீதியில் 4 மணி நேரத்திற்கு மேலாக நிற்கும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்க வேண்டும், சிறை வளாகத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் செலவை வர்த்தக சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நேரு வீதியில் நிற்கும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கு கட்டணமும் சிறை வளாகத்தில் நிற்கும் வாகனங்களுக்கு கட்டணம் இல்லாமலும் நிறுத்த அனுமதிக்க வேண்டும் என வியாபாரிகள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தற்போதுள்ள நிலையை தொடர வேண்டும் என பங்கேற்ற சில சமூக அமைப்புகள் கேட்டுக்கொண்டனர். நிறைவில் தற்போது பேசப்பட்ட கருத்துக்கள், ஆலோசனைகள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் தலைமை செயலர் ஆகியோருடன் பார்வைக்கு வைக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறந்தநாள் விழா கொண்டாடிய சப்தகிரி சிவகொழுந்திற்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். புதுவை ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளருமான VP சிவகொழுந்து தனது பிறந்த நாளை தமது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார். விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது சப்தகிரி ராமலிங்கம், ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர்.
ஜிப்மர் மருத்துவமனையில் அனைத்து சிகிச்சைகளுக்கும் இலவச வைத்தியம் தொடரும் என்ற அரசாணையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனையை தன்னாட்சி நிறுவனமாக கடந்த 2008 நடைமுறைப்படுத்தப்பட்ட போது இலவச வைத்தியம் தொடரும், ஊழியர்களுக்கும் மத்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து ஓய்வூதியம் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் ஓய்வூதியம் வழங்குவது குறித்து தெளிவான அரசாணை வெளியிட மறுத்ததோடு அனைத்து நோயாளிகளிடமும் நோய் ஆய்வு மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு கட்டணம் வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே ஜிப்மர் மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய நோயாளிகளின் மீது பொருளாதார சுமையை திணிக்காமல் கட்டண சுற்றறிக்கையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இலவச வைத்தியம் தொடரும் என்ற அரசாணையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று ஜிப்மர் ஊழியர்கள் தொழிற்சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. புதுவை பாவாணர் நகரில் அம்பேத்கர் பெண்கள் சம உரிமை கழக திறப்பு விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதி பாவாணர் நகரில் டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் சம உரிமை கழகம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கழக தலைவி சாந்தி தலைமையில் நிர்வாகிகள் தையல் நாயகி சத்தியவதி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திரளான மகளிர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை எழில் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் மின்சாதன பொருட்கள் மற்றும் நகைகள் எரிந்து சேதமடைந்தது. புதுவை எழில் நகரில் முதல் குறுக்கு வீதியில் மின்சார தடை ஏற்பட்ட போது வீட்டின் உரிமையாளர் மெழுகுவர்த்தி ஏற்றி ஏர் கூலர் மீது வைத்திருந்தார். அப்போது மின்சாரம் வந்தவுடன் ஏர் கூலர் நிறுத்தப்படாமல் இருந்ததால் தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏர் கூலர், மிக்சி என அங்கிருந்த பொருட்களும் வீட்டின் உரிமையாளர் வைத்திருந்த ரொக்க பணம் 25,000 ரூபாய் மற்றும் நகைகளும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் நேரில் சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கூறினார். புதுவை ஜிப்மர் செவிலியர் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு 5 மையங்களில் நடைபெற்றது. இதில் 1288 பேர் தேர்வு எழுதினர். புதுவை ஜிப்மரில் MBBS, BSc நர்சிங் ஆகிய படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு ஏற்கனவே நடந்து முடிந்த நிலையில் தற்போது காலியாக உள்ள MSc நர்சிங், BSc நர்சிங் மற்றும் DMLT படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு 5 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இதில் காலியாக உள்ள 179 இடங்களுக்கு 1758 பேர் தேர்வு எழுதினர். மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்வு எழுதும் 283 மாணவர்களுக்கு செவிலியர் கல்லூரியில் தேர்வு நடைபெற்றது. தேர்வில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்க தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. இதில் தேர்வர்கள் ஆர்வமாக பங்கேற்று தேர்வு எழுதினர். புதுவை இதய ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் ஓவிய போட்டி பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை ஓவிய மன்றம் மற்றும் ஓவிய பள்ளி சார்பில் இதய ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஓவிய போட்டி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி நிறுவன இயக்குநர் டாக்டர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி முன்னாள் தலைவர் NSJ ஜெயபால் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். நிறைவில் ஓவிய மன்ற தலைவர் இபேர் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஓவிய மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை ராஜா நகரில் மாற்றுத்திறனாளிகள் குறை கேட்பு முகாம் நடத்தப்பட்டு அவர்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுவை மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு மையம், தமிழக மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு, சமூக சேவை மையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் குறை கேட்பு முகாம் ராஜா நகரில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் டாக்டர் தீபக், மாநில செயலாளர் சிம்மராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை கேட்டறிந்து அதனை தீர்க்க அரசிடம் எடுத்துரைத்து நடவடிக்கை எடுப்பதாகவும் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற வேலைவாய்ப்பு முகாம், திருமண சுயம்வர முகாம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று தங்கள் குறைகளை எடுத்துரைத்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் அறிவித்துள்ளார்.
இதுகுறித்து பாண்டிச்சேரி பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் கூறுகையில், கொத்தடிமை தொழில் ஒழிப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் கடந்த 4ஆம் தேதி தவளக்குப்பத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின மக்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வரும் 24ஆம் தேதி காலை சுதேசி பஞ்சாலையில் இருந்து மாபெரும் பேரணியாக புறப்பட்டுச் சென்று சட்டசபை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாகவும் கூறினார். புதுவை மணவெளியில் கிரிக்கெட் போட்டி துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். புதுவை மணவெளி கிரிக்கெட் சங்கம் சார்பில் 7ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி துவக்க விழா மணவெளியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். 20 அணிகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்த உள்ள கிரிக்கெட் போட்டிகள் தொடர்ந்து 20 நாள்களுக்கு நடைபெற உள்ளது. விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ், தொகுதி செயலாளர் சேகர், NR காங்கிரஸ் பிரமுகர் சுதாகர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் தென்னிந்திய குயவர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் முதியோர் ஓய்வூதிய விண்ணப்பம் வழங்கப்பட்டது. தென்னிந்திய குயவர் சங்க பொதுக்குழு கூட்டம் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முதியோர் ஓய்வூதியம் வேண்டி விண்ணப்பம் வழங்கப்பட்டது மற்றும் கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கும் பொம்மை உற்பத்தியாளர் சங்க தேர்தலை நடத்திட வேண்டும், கைவினை அபிவிருத்தி ஆணையர் சார்பில் வழங்கும் அடையாள அட்டை பெற ஆவண செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆறுமுகம், ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் அகில இந்திய மாணவர் சங்க மாநாடு குறித்த செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுவை தனியார் ஹோட்டலில் இந்திய மாணவர் சங்க புதுவை நிர்வாகிகளின் கூட்டம் சங்க செயலாளர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் மதுரையில் நடைபெற உள்ள அகில இந்திய மாணவர் சங்க 14வது மாநாட்டில் புதுவை நிர்வாகிகள் பங்கேற்பது குறித்தும், கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்காக பாடுபடும் மாணவர் சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் சமச்சீர் கல்வி பெறுவது குறித்தும், ஈவ்டீசிங் மற்றும் ராக்கிங் போன்றவற்றை தடுப்பது குறித்தும், மாநாட்டில் புதுவை நிர்வாகிகள் செய்ய வேண்டிய செயல்கள் குறித்தும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.